உயர்ந்த சும்மா நான் ஒரு விஓ ஆக போகிறேன் சார், நான் ஒரு சின்ன சின்ன கனவுகள்லாம் நம்ம காணக்கூடாது. சின்ன சின்ன அதிகாரம் நம்ம பெரிய அதிகாரத்தில் உட்காரணும். இந்த மாவட்டத்தையும் ஆட்சி செய்கிறவங்க யாரு? கலெக்டர் இல்லையா? அப்போ நீ கலெக்டர் ஆனால் நீ என்ன பண்ணுவ? இந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், உன் மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அப்போ இது எதனால் சாத்தியப்படும்? படித்தா மட்டும்தான். இது அப்பா சொல்லுவாங்க இல்லையா, கல்வியை மட்டும்தான் கொடுக்க கொடுக்க என்னவாகுமா? கூடும். ஒருத்தவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட அது தீர்ந்தே போகாது. ஆனால் உன் கையில் ஒரு 100 ரூபா வச்சுருந்து இன்னொருத்தங்கிட்ட நீ அந்த 100 ரூபாயில் 50 ரூபா கொடுத்தனா மிச்சம் 50 ரூபா தான் இருக்கும். ஆனால் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நீ படித்த கல்வியை இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா என்ன ஆகும்? உனக்கு அது தீரவே தீராது. அதுனா வந்து இன்னும் மெமரி அதிகமாகும், இன்னும் அதில் நீ தெரிஞ்சுக்குவ. அப்போ இது எதன் மூலயமா சாத்தியப்படும் அப்படின்னா கல்வியால் மட்டும்தான். எதால்? அப்போ நம்ம என்ன தெளிவாக புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எக்காரணத்தை கண்டும் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுடவே கூடாது. டெய்லியும் பள்ளிக்கூடம் போகணும், டெய்லியும் பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும். உங்கள் படிப்புக்கு என்ன தேவையோ, என்ன வசதி வாய்ப்பு என்ன வேணுமோ அதை நான் வந்து ரெகுலராக பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பண்ணி கொடுப்போம். சரியா? அதனால் நீங்கள் எங்களோட தேவைலாம் என்னது? நீ நல்லா படிக்கணும். நீங்கள் எனக்கு 1 ரூபா தர வேணாம். என்ன தர வேணாம்? நீ எனக்கு 1 ரூபா கூட நாங்கள் உங்ககிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கறதுலாம் என்னது? நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா இந்த சமூகம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும். இந்த நமக்கு இருக்கிற ஏழு நிலையிலேருந்து, நமக்கு இருக்கிற அந்த அடிமை நிலையிலேருந்து நம்ம தாழ்வாக நினைக்கிறான்ல, அதுலேருந்து நம்ம எதன் மூலிமா வெளியே வர முடியும்? படிப்பால் மட்டும்தான். அதுக்காக தான் நம்ம போராடுறோம். அதுக்காக தான் நமக்கு அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு? கல்வியின் மூலமாக நமக்கு வழிவகையை உண்டாக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்?